என்ன ஒரு ஆனந்தம் இந்த எஸ்எஸ்கேக்குல்ல. ஸோ வேகமாக ஃபோன் பண்ணி பைரவி கிட்ட அஞ்சலி இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பண்ணது நம்ம இலக்கியாதான், 2 பேரையும் மாட்டி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் இந்த கேஸ்லேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. பைரவியும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே கேட்குறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இலக்கியா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் அடிப்பட்டது அஞ்சலியில். ஸோ அவங்களுக்கும் லேசாக வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் என்ன இருக்குன்றது. இதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இலக்கியாவும் கௌதமும் பயங்கர நர்வஸாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தா அங்கேருந்து டாக்டர் வந்துடுறாரு. ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சுமா, ஆனால் பேஷண்ட் எழுந்திருக்கு நடக்கிறது ரொம்ப கஷ்டம், டக்குன்னு எதுவுமே நடக்காது, இட்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயையோ, பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, என்ன நடக்குன்றது தெரியல. அஞ்சலி முழிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு இன்னும் என்னென்ன ஆட்டோலாம் நடக்க போகுதுன்னு. பார்க்கலாம், எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க எஸ்எஸ்கே. அஞ்சலி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஐயோ, என்னாச்சு? இலக்கியாவை இந்த கேஸ்ல உள்ள தள்ளி அவ திமிர அடக்கிறதுக்கே இதை விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது. சரி, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், என்னாச்சு? ஆபரேஷன் சக்சஸ். ஆனா இப்போதைக்கு பேஷண்டால எழுந்து நடக்க முடியாது. டாக்டர், பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஓ டாக்டர், நாங்க அஞ்சலி கிட்ட வாக்குமூலம் வாங்கலாமா? எஸ், பட் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 5 மினிட்ஸ்க்குள்ள உங்க என்கொயரியை முடிச்சிருங்க. ஓகே டாக்டர், வாங்க. கௌதம், பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது ஆப்போனன்ட் பார்ட்டி பக்கத்துல இருக்க கூடாது, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன் கௌதம், இலக்கியா தான் காரை ஓடிட்டு வந்து என்ன கொல்ல பார்த்தான்னு அஞ்சலி வாக்குமூலம் கொடுத்துட்டா அவங்கள இப்பவே அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகே விக்னேஷ்? வரேன் சார். அஞ்சலி, ஆர் யூ ஓகே? இப்ப பெயின் எப்படி இருக்கு? கொஞ்சம் வலிக்குது. சரி, ரொம்ப வலிச்சா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு பெயின் கில்லர் டோஸ் கொடுக்க சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். போலீஸ் உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்க வந்திருக்காங்க, உங்களால கோஆபரேட் பண்ண முடியுமா? சார், யூ கேரி ஆன், கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்க. ஓகே ஓகே, நான் வரேன். அஞ்சலி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியுமா? தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம